பிரேஸ் த லார்ட். வேதமே என் மன மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம படிக்க போற வேத வசனம் சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, யாருடைய வழியில நம்ம நிக்க கூடாது, யாருடைய வழியில நம்ம நடக்க கூடாது, யாருடைய இடத்துல நம்ம உட்கார கூடாதுன்னு வேதம் நம்மளுக்கு ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம நடக்க கூடாது. ஏன்னா ஆண்டவரே நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். நம்மளுக்கு என்ன ஆலோசனை வேணுமானாலும் அவர் கொடுக்க அவர் தேவனா இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமமே ஆலோசனை கர்த்தர் என்று இருக்கிறது. அப்புறம் பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏசப்பா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம பாவிகளுடைய வழியில நில்லாம ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். அப்புறம் யாருடைய இடத்துல உட்காரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, பரிகாசக்காரர் உட்கார இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. இந்த 3 விஷயத்துக்கும் தவிர்த்து நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமா இருக்கணும். முதல்ல நம்ம பிரியமா இருந்தா தான் நம்ம வாசிக்க முடியும். பிறகு இரவும் பகலும் அதன் மேல நம்ம தியானமா இருக்கணும். அந்த வாசிக்கிற அந்த வசனங்களை எல்லாம் நம்ம மனசுல போட்டு நம்ம தியானிக்கும் போது நம்ம தான் பாக்கியம் பெற்ற ஜனங்களா இருப்போம். ஏன்னா அந்தபடி செய்கிற பிள்ளைகள்லாம் பாக்கியவான்கள். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. மீண்டும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.